ஹலோ வீவர்ஸ், மகாநதி பிரமு இது மாதிரி யமுனாவை தனியாக கூப்பிட்டு பேசணுன்ட்டு யமுனாவை வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. மாமா என்ன விஷயம் மாமா, இது மாதிரி உன் அக்கா காவேரி வந்து நீ ஒரு பையனை லவ் பண்ணுறதா சொன்னால் சேர்த்து வைக்கணும்னு சொன்னால், இப்போ அவளால் முடியலன்னு சொல்லிட்டு நீ சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு சொன்னா. அதனால் நீ கவலைப்படாத யமுனா, நான் வந்து அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறேன். அந்த பையன் யார் என்னன்றதை நீ சொல்லி ஆகணுன்றாங்க. அது எப்படி நான் சொல்லுவேன்னு மனசில் நினைக்கிறாங்க. யமுனா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத மாமா, சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது மாமான்றாங்க. இல்லை எடுத்துக்க மாட்டேன்றாங்க, நான் லவ் பண்ணுறது வேறு யாரும் இல்லை நிவீனா அப்படின்றாங்க. கேட்ட உடனே இந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமான்றாங்க. அந்த நிவீன் கிட்ட போய் சொல்லும் போது, இல்லை நான் காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் அக்காவும் அப்படி இருப்பாளான்னு தெரியல. இல்லை உன் அக்கா அப்படி இருக்க மாட்டா, அவ என்னை விட்டு போக மாட்டா. இல்லை மாமா, நிவீன் கிட்ட நான் சொன்னது காவேரி என்னைக்கா இருந்தாலும் எனக்காக வருவா, நான் அவளுக்காக எப்போனாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிவீன் சொன்னார் மாமா. அதனால தான் என்னால் ஏற்றுக்க முடியலன்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீ கவலைப்படாது சரியா, நான் பேசி உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன். காவேரியை மனசில் நினச்சிட்டு எப்படி மாமா அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து யமுனா அமுச்சு வச்சுட்டு அந்த இடத்துல விஜய் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சொன்னதுக்காக இப்போ வரைக்குமே காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு விஜய் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.